சார் அப்படின்னா உங்களுக்கு நடக்காது. ஏன்னா யோபு சன்மார்க்கன், நம்ம நீதிமான். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். அப்ப நீதிமான் யாரு? அங்க வாங்க. முத நீதிமானுடைய கேரக்டர், அதனோட அவுட்புட் இது. ஆனா நீதிமான் யாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல செயல்கள் செய்பவர்கள் நீதிமான்கள் அல்ல. ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்றேன். இது ஒரு பிரச்சனைக்குள்ள வந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா, இந்த யோபுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் நீதிமான் சொல்றவங்களாம் கை தூக்குங்க. நீ கொஞ்சம் தெளிவாயிட்டு அலர்ட் ஆயிட்டீங்க. இப்ப நம்ம நீதிமான் யோபு இருக்காருல்ல, எத்தனை பேர் நீதிமான் யோபு நீதிமான் அப்படி கேட்டிருந்தேன்னா ஆமென் இருப்பீங்க. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அலர்ட் ஆயிட்டீங்க. ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் யோபு ஒரு நீதிமான்னு. ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஆனா யோபு புத்தகத்துல எங்கேயுமே யோபு நீதிமான்னு இல்லவே இல்லை. ஆனா யோபு சன்மார்க்கன் என்று இருக்கிறது. இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சன்மார்க்கன் என்றால் என்ன, நீதிமான் என்றால் என்ன? யோபுக்கே நடந்துச்சு சார் அப்படின்னா உங்களுக்கு நடக்காது. ஏன்னா யோபு சன்மார்க்கன், நம்ம நீதிமான். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். ஆமென். யோபு நல்லவன், வல்லவன். யோபுவை தேவன் நேசிச்சாரு. எல்லாம் ஓகே தான், அவனை நேசிச்சாரு. ஏன்னா அவன் அப்படி பெர்ஃபெக்டான ஆளு. ஆனா அவன் அதுக்காக நீதிமான்ற கேட்டகரிக்கு வரல. இன்னும் தெளிவா நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீதிமான் என்கிற வார்த்தை யோபுல ஏறக்குறைய 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இடத்துல வருது நீதிமான். அந்த ஒரு இடத்துல கூட அவனை நீதிமான் பைபிள் சொல்லவே இல்ல. ஆனா நீதிமான் ஆக்கிக்கலான்னு பாக்குறியா உன்ன, அப்படி பேசியிருக்காரு. அவன்கிட்ட கேட்கும் போது, நீ உன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்ள பார்க்கிறாயோ அப்படின்னா அவன் நீதிமான் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காண்டி அவன் கெட்டவே இல்லை, அவன் சன்மார்க்கன். தேவன் அவனை பத்தி சாட்சி கொடுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனுமாயிருக்கிறான். நீதிமான் சொல்லவே இல்லை, நீதிமான் சொல்லவே இல்லை. அப்ப சன்மார்க்கனுக்கு எப்ப நடந்துச்சு? பிரசங்கி அழகா சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே ஒரு கொடிய தீங்கை பார்த்தேன். துன்மார்க்கனுக்கு நடக்கிறது எப்படியோ அப்படியே சன்மார்க்கனுக்கு நடக்கிறது. ஏனென்றால் தங்கள் செயல்களிலே சரியாக ஒன்றை செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு பேர் நீதிமான் கிடையாது, அவனுக்கு பேர் சன்மார்க்கன். பொய் சொல்லாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, களவு செய்யாமல் இருக்கிறது, எட்டி பார்க்காம இருக்கிறது, அது இது இது எல்லாம் இருந்துச்சு அவன்கிட்ட. உடனே அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு கர்த்தர், என்னன்னா சன்மார்க்கன். ஆனா இந்த துன்மார்க்கனும் பிசாசுக்களை தான் இருக்கிறான், சன்மார்க்கனும் பிசாசோட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கிறான். நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன்கிட்ட ஈஸியான இன்ஃப்ளூயன்ஸ் பிசாசு பண்ண முடியும். தேவன் பாதுகாப்பு வைத்திருக்கார். ஆனாலும் அவனுடைய மனநிலையோடு அது தொடர்புடையது. ஆனால் நீதிமான்றது இதோட ஹை ப்ரொடெக்ஷன். கை தட்டுங்க, அது ஹையர் லெவல் ப்ரொடெக்ஷன். ஆனால் கடைசி வரை யோபு நீதிமான்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஆனால் நீதிமான் இல்லை, நீதிமான் ஆக்க பார்க்கிறாரு, இப்படிலாம் நிறைய வசனம் வந்திருக்கு. அப்ப யோபுவை பத்தி பிதாவாகிய தேவன் என்ன சாட்சி கொடுத்தார்? யோபு 1:1 வாசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். உத்தமன், சன்மார்க்கன். அநேகருக்கு கேள்வி என்னன்னா, யோபுக்கே நடந்துருச்சு, அவன் நீதிமான் தானே, எங்களுக்கே நடக்காது. என் அன்புக்குரியவர்களே, யோபுவுக்கு நடந்துச்சுன்னா யோபு நீதிமான் என்கிற கேட்டகரியிலே அவர் என்ன செய்யல, அவர் சன்மார்க்கன் என்கிற கேட்டகரியில் வராரு. அவன் சன்மார்க்கன் பைபிள் சொல்லுதுல, யோபு நீதிமான் ஒரு வசனம் சொல்லுங்க. ஆனா நீதிமான் இல்லைன்றதுக்கு நான் வசனம் சொல்றேன். நல்லவன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. யோபு ரொம்ப நல்லவர், எனக்கு யோபு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேல பிதாவுக்கு யோபு ரொம்ப பிடிக்கும். நல்ல பிள்ளை தான், ஆனா ஃபெயில் ஆகி போச்சுல, அப்படிதான் வராரு அவர். அவனை வெறுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் யோபுட்ட ஃபைட் பண்ணும்போது அது என் நீதின்றான்ல, அது ஃபுல்லா சன்மார்க்கம் தான். நீதிமான் என்றாலே அது தேவ நீதி. ஆமென்.